நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharam Gold Winner co-presented by Arun XLO and NAC Jewelers. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Top 5 contestants in the top 6ல யார் அப்படின்றது நமக்கு இந்த வாரத்தோட முடிவுல தெரிஞ்சிரும். And அது மட்டும் இல்லாம இந்த வாரம் top 5 செலக்ஷன்ன்றதனால நம்மளோட ரவுண்ட் கூட பயங்கர ஜாலியான ஒரு ரவுண்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுண்ட். மொத்தம் 4 சுற்றுகளா இந்த வாரத்தை நாங்க பிரிச்சிருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து 3வது சுற்று ஆரம்பிக்க போறோம். சோ நம்ம 3வது சுற்று ஆரம்பிக்கும் முன்னாடி நம்ம நடுவர்களை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்யநாதன் சார். இந்த தேர்ட் ரவுண்ட சூப்பரா ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ 06 பிரவஸ்தி அண்ட் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. பிரவஸ்தி ரொம்ப சின்ன குழந்தை. ஆத்தங்கர மரமே இது மனோசர் கூட பாடும்போது மனோசர் இதுல பவர் அண்ட் பஞ்ச் கொடுத்து பாடினார்னா பிரவஸ்தி அது கூட மேட்ச் பண்றதுக்கு கஷ்டப்படணும். ஆனாலும் அந்த குழந்தையால ஒரு அளவுக்கு முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அத்தைக்கு பிறந்தவளே ஆளாகி நின்றவளே பருவம் சுமந்து வரும் பாவாடி தாமரையின் பட்டம்பூச்சி பிடித்தவள் தவணிக்கு வந்ததெப்போ மூன்றாம் பிறையறை புருநில வானதெப்போ பௌனத்தில் இருந்த எரத்தான் கற்பதெப்போ ஆத்தங்கர மரவே அரசமர இலையே ஆலமரக்கிலே அதில் உறங்கும் கிளியே ஆத்தங்கர மரமே அரச மரையிலே ஆலமரக்கிலே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர வரவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்த சண்டையிடு அந்த முகமா காவலிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாதே அளவோடம் தண்ணி உப்பு தண்ணி ஆகாது ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே தாவணி பொன்னே சுகந்தானா தங்கமே தழும்பும் சுகந்தானா பாதையில் சின்ன பாதம் சுகந்தானா தொட்டபூ எல்லா சுகந்தானா தொடாத பூவும் சுகந்தானா தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா
ஐத்தையும் மாமனு சுகந்தானா ஆத்துல நீனும் சுகந்தானா அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த என்னையும் சுகந்தானா மாமன் பொண்ணே மச்சம் பார்த்து நாளாச்சு உன் மச்சானுக்கு மயில பசுவு தூராச்சு ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர வரவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சந்தோ என்ன விட்டு போகாது அட ஓட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே எப்படி இருந்தது சார் பிரவஸ்தி இந்த எலிக்குட்டியோட பாடுறது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நல்ல ஒரு சிங்கர், ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடிருக்கீங்க. ஐ லவ் யுவர் வாய்ஸ், ஓன் ஸ்டைல் சிங்கிங், சூப்பர். தேங்க்யூ சார். நன்றி மனோ சார். தேங்க்யூ மனோ சார். தேங்க்யூ. பிரவஸ்தி, அம்மா நம்ம மனோ அங்கிளும் சுஜாதா ஆண்டியும் சேர்ந்து பாடின ரொம்ப அழகான ஒரு பாட்டு தேர்ந்தெடுத்திருக்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா பாடின பிரவஸ்தி. தேங்க்யூ அம்மா. இது ஸ்டார்டிங் ஆத்தங்கர மரமே அங்கே ஸ்ருதி, அது லாஸ்ட் பல்லவிலையும் ஃபர்ஸ்ட் பல்லவி 2 இடத்துல அங்கே அந்த இடம் போச்சு. மீதி எல்லாமே ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு மேனேஜ் பண்ணது ரொம்ப பிடிச்சது. நம்ம நீங்கள் கிஃப்ட் என்ன வாங்கி வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் அக்கா நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இங்கிலீஷ் பாட்டெல்லாம் ஒரு 2 லைன் பாட சொல்லலாமா? ஷீ கமிங். ஐயோ ஒரே மாதிரி இருக்கீங்க பார்க்க. சரி நீங்க சிரிங்க. ஐயோ அப்படியே இருக்கீங்க ஃபுல்லா. அவங்கள மாதிரியே பாடுவீங்களா? பேசுங்களேன், உங்க குரல் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஹாய், என்னோட பேரு பிரணதி. என்ன பண்றீங்க நீங்க பிரணதி? ஐ அம் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பிரணதி. இப்போ என்ன இங்கிலீஷ் சாங் சிங்கிங் ஆர் தமிழ் சாங்? இங்கிலீஷ். ஓ ஓகே, ஸ்டார்ட். Saturday morning, jumped out of bed. He put on his best suit. He got in his car and raced like a jet all the way to you. Why you gotta be so rude? I'm gonna marry him anyway. Marry that boy. Marry him anyway. Marry that boy. No matter what you say, marry that boy. We'll be a family. Thank Definitely you. marry that boy. Don't worry. We will do the marriage for you. பாவம் அந்த பிள்ளை எவ்வளோ ஃபீல் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்குதா பாருங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் சிங்கிங்னோ ஒன் தெலுங்கு சாங் 4 lines. మనోహర నా హృదయమునే ఓ మధువనిగా మలచినానంటర తీవర అతే నెలనే ఓ తుమ్మెదవై దాగి పమ్మంట నా యవ్వనమే నీ పరమై పులకించే వేళ నా ఎదలో ఓ సుఖమై ఊగెనుగా ఉయ్యాలా. థ్యాంక్ యూ. ரொம்ப நன்றி பிரணதி. 4 லைன் கேட்டேன்னா கரெக்டாக எண்ணி 4 லைன் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணீங்க. உங்கள் தங்கச்சி ஜட்ஜஸ்க்கு என்ன வாங்கியிருக்காங்கன்றதை பார்த்துடலாமா? ஹாய் மனு சார், நான் இந்த கடையில் உங்களுக்கு ஒன்று கிஃப்டாக தரப்போகிறேன். அது என்னென்ன தெரிஞ்சுக்கணுமா? இது இல்லை, இதுவும் இல்லை, இது இல்லை, இது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது உங்களுக்கு மனு சார்.
பார்சல் ஓப்பனிங் செக்ஷன் மாதிரி சித்ரா கத்தியோட ரெடியா இருக்காங்க. மனோ பார்த்து மனோ மாதிரி உருவம் வாங்குறாங்க, என்ன பண்ணலாம்? அட 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 மனோ சார், அழகா அங்க பக்கத்துல வைங்க சார். சார் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல. ரெடி சீஸ். இனிமேல் வந்து சூப்பர் சிங்கர் பாக்குறவங்க அத்தனை பேருக்குமே லாஃபிங் புத்தா பார்க்கும்போது மனோ சார் தான் ஞாபகம் வரணும். கடையில போய் வாங்கும் போது மனோ சார் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டு வாங்குவோம். ஓகேவா? ஸ்டாச்சு அப்படியே இருங்க, கொண்டாங்க. ஐயோ ஃப்ரீஸ் ஃப்ரீஸ். வா தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்டாச்சு கேம் வந்து நம்ம அடிக்கடி வந்து விளாட்லாம். பிரவஸ்தி ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட் சுற்றுல ஒரு புத்தம் புது பாடலை பாடுவதற்காக 2 பேர் வரப்போறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்மளோட கண்டஸ்டன்ட் SSJ01 ஹரிப்ரியா வராங்க. அண்ட் அவங்களோட பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சுபாஜி. ஹரிப்ரியா சுபாமா கூட பாட லேடியோ இந்த ஒரு சாங் எடுத்திருக்காங்க. ஹரிப்ரியா அதை ஃபேண்டாஸ்டிக்காக பாடுறான். ஏன்னா இந்த பாட்டில் நிறைய மாற்றங்கள் வருது. ஒரு ஸ்கிரிப்டே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. பூந்து விளையாடுறான். சுபாமா சூப்பரா பாடுவ கூட. I'm a summer
She rocks. பயங்கரமான ஒரு எனர்ஜி. நீங்க பாடின பாட்டுல வந்து அந்த லாஃபிங் புத்தாவே ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். மறுபடியும் ஜோரா நம்ம சுபாஜிக்காகவும் அண்ட் ஹரிப்ரியாக்காகவும் நம்ம கை தட்டியே ஆகணும். அமேசிங் இட் வாஸ். உங்களுக்கு எப்படி இருந்தது ஹரிப்ரியா பண்ணது? நான் வந்து சத்தியமா சொல்றேன், நிறைய குண்டு குண்டா கல்லு நிறைய மறந்து போய் எல்லாம். ஆனா இந்த குழந்தை ஒரு செகண்ட் கூட அதை கண்டுக்காம she just pulled the song through. This is her song. This is her song. லேடியோ எடுத்துங்க ஷாவா. சித்ராமா ஷவரே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் நாங்கள் என்ன பேசுறது? ரொம்ப அழகாக இருந்தது ஹரிப்ரியா. நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. தொண்டை வேற சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடும்போது ஐயோ மேலே எல்லாம் அவளால் ரீச் பண்ண முடியுமான்னு ரொம்ப 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 நியாயம் செஞ்சுருக்கேன் சாங்குக்கு. காட் பிளஸ் யூ. சூப்பர். ஓகே, ஸோ சுபாஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்ட் ஆட்டோகிராஃப் கப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சுபாஜிக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னு பார்க்கலாமா? சுபாஜி பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்க. நீங்க ஏதோ ஒன்று வாங்கினதை அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வாங்கிருக்கீங்கன்றதை பார்க்கலாம். இது ஏன் வாங்கினா அட அட அட. சுபாஜிக்கு வந்துட்டு இந்த ஆக்சசரிஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து நீ சுபாஜிக்கு வந்துட்டு ஆப்டான கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ், காதில் போட்டால் மூஞ்சி மறைக்கிற மாதிரி டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கரெக்டாக ஒரு பெரிய கம்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த தேர்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து ஷவர் வாங்கிட்டீங்க. இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குது. ஸோ பாக்கி ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸில் வாங்காத ஷவரை நம்ம 4th ரவுண்ட்லேயும் வாங்கி கலக்கிடுறோம். ஓகே, தேங்க்யூ கண்ணா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசி 3 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நடுவர்களோட சேர்ந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் பாடக்கூடிய சுற்று. அண்ட் அவங்களுடைய 3வது சுற்றை வந்து பாடுறதுக்கு தயாராக காத்துட்டு இருக்காங்க SSJ 10 ஜெசிகா. அண்ட் அவங்களோட சேர்ந்து பாட வராங்க நம்மளோட கத்தி ராணி சித்ராமா. ஒவ்வொரு பூக்களுமே சித்ராமாவுடைய ஒரு அவார்டு வின்னிங் சாங். அதில் தத்துவம், ஃபீல், எக்ஸ்பிரஷன், மெலடி எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஜெசிகாக்கு இந்த பாட்டு ஈஸியாக இருக்காது. ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸையும் கொண்டு வரணும், சங்கதிகளும் இருக்குது, டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும். இல்லைன்னா சித்ராமாவுடைய பாட்டோட ரொம்ப குறைவாக தெரியறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் ரிஹர்சல் வரலும் ஜெசிகா அதை நல்லா தான் பாடின்னு இருக்கா. எப்படி போகிறது பார்ப்போம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில்.
நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும் யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானம் அளவு யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் என்றோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை கீறி விதை போட மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும் தோல்வியின்றி வரலாறா துக்கம் இன்னையின் தோழா ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் ஜெசிகா அப்படி பண்ண ஜெசிகா ரொம்ப அழகாக பாடினாங்க. ரிஹர்சலில் சின்ன சின்ன திருத்தங்கள் இருந்தது சொல்லி கொடுத்தது கூட கரெக்டாக பாடியாச்சு. தேங்க்யூ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பாடினது. நான் வந்து இவ்வளோ பக்கத்தில் இருந்து எங்களால் கேட்க முடியுது பார்க்க முடியுது அப்படின்னால தேங்க்யூ ஸோ மச்மா. ஜெசிகா, அவமானம் அந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணி கரெக்டாக வந்திருக்கேன். அது ஃபஸ்ட் சேனத்தில் ஃபஸ்ட்டு பல்லவிலையும் வரணும். ரொம்ப ஹெவி சாங் ஃபார் கிட்ஸ். அதாவது அந்த எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துன்னு வந்து நீ பாடி அது வந்து முழுசாக நீ இந்த மேடையில் இவ்வளவு தூரம் பாடினது ரொம்ப பெரிய மேட்ரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கீப் இட் அப். இப்போ ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா மேமுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா கேனடாலேருந்துலாம் வந்து உடனே ஃபோன் பண்ணி கிளம்பி வாங்க அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி அப்படின்னு பக்கத்துலேருந்து கூப்பிட்ற பேர் கூப்பிட்டு அவரும் ஒரு 17 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாரு. அப்படி என்ன தான் ஷாப்பிங் பண்ணுன்னு பார்த்துருவோம்.
ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க, ஏதோ பண்ணியிருக்கீங்க. அப்பா வேற ரொம்ப ஏதோ தேடிட்டு இருக்காரு, அவரு சொந்த ஷாப்பிங்லாம் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஜெசிகா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாசல்ல வச்சு நிறைய எடுத்துன்னு போயிடுவாங்க. அந்த ஃபவுண்டன் வந்து நான் பார்த்த உடனே சித்ராமான ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த அதில் 2 பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ சின்ன குயில் சித்ராமான். அண்ட் அந்த வாட்டர் ஃப்ளோ பண்ணுற மாதிரி அந்த சித்ராமான குரல் எப்பயும் இனிமையாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ எப்பயும் இப்படியே இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக என்னோட வீட்டில் ஒரு சண்டை வேறு நடந்தது இந்த ஃபவுண்டன் பேரில். நான் எனக்கு வேணும்னு சொன்னேன், வாங்கி கொடுக்கல. இப்போ இன்னைக்கு உங்கள் மூலமாக எனக்கு வந்திருக்கு. சித்ராமா ஷோ கனடாக்கு ஷோக்கு வரைக்கல நாங்களெல்லாம் பின்னாடி இருந்து ஸ்க்ரீன்லேயான்னு பார்ப்போம். இப்போ நான் சித்ராமாவுக்கு பக்கத்தில் இருந்து அவளோட பாடி இருக்கிறேன். ஐம் ஸோ பிளஸ்ட் and I want to thank Vijay TV for this opportunity. Thank you, Jessica. So sweet of you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாப் 5 செலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நம்ம சித்ரா மேடம்க்கு ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன் கொடுக்கிறதுக்காக நம்முடைய சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. So let's give it up for Vaishali, Vaijayanti, Nityashri and Niranjana. ஆத்தாடி அம்மாடி தேன் முட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். ஆத்தாடி அம்மாடி தேன் முட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். உருகுதும் மருகுதும் குழந்தை மனமும் குறும்புத்தனமும் இனிமையும் குடியிலே அரும்புதான். குளிரில் மழையில் நனையும் பொழுது சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே ஏதேது வந்தாச்சு எண்ணத்திலே. சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே ஏதேது வந்தாச்சு எண்ணத்திலே. சித்ராமாக்காக வந்து ஒரு அழகான டெடிகேஷனை வந்து நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் கொடுத்தாங்க. மீண்டும் ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க.
தேங்க்யூ வைஷாலி, வைஜெயந்தி, நிதிஸ்ரீ அண்ட் நிரஞ்சனா. ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாமே சூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம சித்ரா அம்மாவுக்கு ஒரு அழகான மெட்லியாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடிக்கடி நாங்கள் எங்கள் செட்டுக்கு வந்துருப்போம். சரிங்களா? தேங்க்யூ. டிபேட் ரவுண்ட்ல நம்ம பசங்க அழகா பாடிட்டு இருக்காங்க நம்ம நடுவர்களோட சேர்ந்து. சோ இப்ப தயாராக அவருடைய 3வது ரவுண்டை பாடுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. ரவுண்டா இருக்கிற அவரோட தம்பியோட பக்கத்துல உட்காந்துருக்கக்கூடிய SSJ04 பரத். அண்ட் அவரோட சேர்ந்து பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜ். மனோஜ் சாருக்கு ரொம்ப பெரிய மனசு. ஏன்னா ஸ்டேஜ்ல வந்தோம்னா நாம என்ன மாதிரி நம்மளுடைய பாட்டை காப்பாற்ற முடியாது, இது அவருக்கு கவலையே இல்லை. மற்றவங்களை நாம எப்படி தூக்கி விடலாம், அது நம்மளுடைய எண்ணம். இது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இருக்கணும். முக்காலால கம்ப்ளீட் மேல் போர்ஷன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவர் பரத்துக்கு கொடுத்து ஃபீமேல் போர்ஷனை தானே பாடுறாரு. பரத் ஆயால் இந்த பாட்டை சூப்பரா பாடுவான். ஜூராசிக் பார்க்கில் என்று சுகமான ஜோடிகள் ஜாஸ் மியூசிக் பாடி வருது. கௌபாயின் கண்பட்டதும் பிளேபாயின் கைப்பட்டதும் உண்டான செக்ஸானது ஒன்றாக மிக்ஸ் ஆனது. காதல் யாருமே எழுதாத பாடலா. துப்பாக்கி தூக்கி வந்து குறிவைத்து தாக்கினால் தோட்டாவில் காதல் விழுமா? செம்மிங்கள் மாட்டுகின்ற முலகொண்டு வீசினால் விண்மீன்கள் கையில் வருமா? பூகம்பம் வந்தால் என்ன, பூலோகம் சென்றால் என்ன, ஆகாயம் துண்டாகுமா, என்னாலும் ரெண்டாகுமா? சந்தோஷம் என்றுமே சதிகாத பாடலா.
மனோஜி பரத் சித்ரா என்ன எப்படி உன்னை கூப்பிட சொன்னா அங்கயா சூப்பரோ சூப்பர். ஸோ மனோஜ் சார் அருமையாக இருந்தது பாடல் நீங்கள் வந்து பாடும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு வந்து மேல் போர்ஷன் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீமேல் போர்ஷன் பாடியிருக்கீங்க. தேங்க்யூ. அதனால தான் அந்த யா மாயோ திடீர்னு மூஷையோட வந்துடுத்து. மாயோ மூசையோட வந்துச்சா? மீசையா? என்ன பண்ணுறது? நல்லா இருந்ததுல்ல, நல்ல ஃபீல். சூப்பரா இருந்தது சார், ஜாலியா இருந்தது, பயங்கர ஜொஷிலா இருந்தது. எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாம் ஏஞ்சி நின்று டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டோம். சார் மனோஜி கொஞ்சம் மனோஜ் சார் வந்து தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தட்டும் கொடுக்க போறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பரத், வெரி குட். நல்லா பாடி நீங்கள் வந்து டமால்னு ஒரு ஷவர் வாங்கி தட்டு வாங்கிட்டீங்க. ஆனாலும் கமெண்ட்ஸ் கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? கேட்டலாம். மனோ சார். இல்லை, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இத்தனை வருஷமாக மேல் போர்ஷன் பாடி 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 இங்கே வந்து நம்ம குழந்தை பரத் வந்து அந்த மேல் போர்ஷன் அவர் பாடும்போது ஃபீமேல் போர்ஷன் நான் பாடி ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஃபஸ்ட் டைம் பாடுறேன்ற ஒரு பயமும் இருந்தது. அதனால தான் எனர்ஜி லெவல்ஸ் கூட்டிட்டேன். அதில் தெரியாமல் போச்சு. டிட் வெரி குட் ஜாப். ஸோ இவ்வளோ சந்தோஷமான ஒரு தருணத்தில் நம்ம கண்டிப்பாக மனோ சாருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? என்ன வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தலாமா? மனோ சாருக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ண. சாப்பாடு வேணாம், ஒரு என்ன வாங்கலாம்? ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாம். சாப்பாடு வேணாம், சாப்பாடு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மனோ சாருக்கு ஒரு கேரி பேக் வாங்கலாமே? ஆமாம், நல்லா இருக்கும், அது பெருசாக இருக்கும், அதில் பிரியாணி போட முடியும். சாப்பாடு சாப்பாடு எப்போவுமே உங்கள் வாயில் அப்படி தான் வருது சாப்பாடு. ஸோ பிரியாணி கடையிலேருந்து பேகு கடைக்கு போயிருக்கீங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். இங்கே சாருக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் சார்கிட்ட கொடுங்க பார்ப்போம். அதாவது உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பார்சலில் வச்சுட்டு சைட் டிஷ் தொட்டுக்க மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு பேக். ரொம்ப நன்றி தம்பி. மனோ, நீங்க எப்ப மாதிரி பொட்டலம் எடுத்துட்டு வருவீங்கல்ல? ஆமா, அது பார்த்தவருக்கு பொறுக்கல, அதனால தான் ஒரு பெட்டி. அதுக்காக எவ்வளவு சைஸா? இந்த விஷயம் எனக்கு நிஜமாவே தெரியல, இப்பதான் தெரிஞ்சிருக்கு. தம்பி எதுக்குப்பா? என்ன விஷயம்? வேற வேற ஊருக்கெல்லாம் போகும்போது உனக்கு ஏதாவது பார்சல் எடுத்துட்டு வர்றதுக்காக? அப்படி இல்லை, அது யூஸ் பண்ணும்போது எல்லாம் பரத்தோட ஞாபகம் வரும். எப்பவுமே இந்த பெட்டி எப்பவுமே யூஸ்ஃபுல் தானே எல்லாருக்கும் இல்லையா? அப்படி சொல்லு. ஸோ ஊருக்கு போகும்போது சார் அந்த பெட்டி தூக்கிட்டு போகும்போதெல்லாம் பரத் வாங்கி கொடுத்த பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஞாபகம் வச்சுக்கிட்டே சார் ஊருக்கு போகும்போது வச்சுக்கணும். அதுதானே? அதுதான். இது நீ சொல்ற, அவன் ஏதாவது வச்சிருப்பானே? சார் வந்து ஊருக்கு போகும்போது ஏதாவது அங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு. யாருக்கு அது? இந்த ஸ்பெஷல் உனக்கு. அதுக்காக நீ வந்து ஒரு பெட்டி வாங்கி கொடுத்துருக்க சார். இது ஏதாவது லாக் வச்சிட்டியாடா? நீ மட்டும்தான் ஓபன் பண்ற மாதிரி.
நல்ல உஷாரான பசங்க தான். சரியா? எனக்கு மாக்கா பண்ண கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. கேளு. வந்து வேர்ல்டுல ஃபுல் வேர்ல்டு இல்லையா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டுன்னு வேர்ல்டுல ஏய் வேர்ல்டு இல்லன்னா என்ன அர்த்தம்? வேர்ல்டு இல்ல வேர்ல்டு இல்ல ஏய் என்னைய கன்ஃபியூஸ் பண்றீங்க. நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்றேன். இல்ல மக்காப்பா, வேர்ல்டுல ஆமா வேர்ல்டுல உலகத்துலன்னு சொல்றா. உலகத்துல ஆக்சிஜன் 2 கிங் இது ரூல் பண்ண ஆட்சி வேர்ல்ட ரூல் பண்ண 2 ராஜா யாரு? அதுதானே. உலகத்துல ஆட்சி செஞ்ச 2 கிங் யாரு? 2 கிங் யாரு? ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர் அல்ல. ஓகே, அது ஒரு க்ளூ ஏதாவது கொடு. க்ளூவா? அவர் பேர் எப்படி இருக்கும் சொல்லட்டா? எனக்கு பாரதி ராஜா இளையராஜா இல்ல சொல்லட்டுமா? சொல்றா. ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் உலகத்தை ரூல் பண்ண ராஜா. இந்த சோஷியல் மெசேஜ் போன வாரம் ப்ரொடக்ஷன்ல கேசரி பண்ணாங்க. அதை ஃப்ரிட்ஜில் ஒளிச்சு வச்சு இங்கே தான் வச்சிருக்காங்க. இங்கே வா, நீ ப்ரோக்ராம முடியுமா? நீ தலையை சுரிச்சிட்டு இருக்காதம்மா பெப்பரப்பான்னு. ப்ரோக்ராம முடியுமா? நீ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து மக்கப்பா அவரை தனியாக கூட்டிட்டு போய் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாருமே நாளைக்கு விஜய் டிவி 9:30 டமால்னு டிவி ஆன் பண்ணி பாருங்க. அப்போ நானும் மக்காவும் மறுபடியும் வரும். அன்டில் தென் நாங்கள் எல்லாருமே டாடா பாய் பாய் சொல்லிக்கிறோம். ஆன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினா கோ-பிரசன்டட் பை அருண் எக்ஸலோ அண்ட் NAC ஜுவல்லர்ஸ். தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். டாடா குட் நைட். அச்சு மூஞ்சிலாம் ஓட என்ன வச்சிருக்க